மணிகள் உரைச்சித்திர தொடர். இன்றைய நிகழ்ச்சியில் நாச்சிமுத்து கவுண்டர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு இடம்பெறுகிறது. எழுதியவர் எழுத்தாளர் விமலா ரமணி அவர்கள். அதுதான் பொள்ளாச்சி. இந்த பொள்ளாச்சி கோவை மாவட்டத்தின் முக்கிய ஊர்களில் ஒன்று. அமைதி தவழும் சூழல், இதமான பருவமழை, மெல்ல வீசும் குளிர்காற்று, பட்டுப்போல தொட்டுச் செல்லும் தென்றலின் ஸ்பரிசம், இதுதான் பொள்ளாச்சி. புள்ளாச்சி, பொள்ளாச்சி, பொழில் வளர்ச்சி என்று எப்படி வேண்டுமானாலும் பதம் பிரித்து கொள்ளலாம். அத்தனை சிறப்புகளும் இதில் அடக்கம். நடை பயின்ற போதே கொடை பயின்றவர்கள் செங்கண்ண குலத்தவர். செங்கண்ணர் இப்பதத்தில் சேர்ந்துள்ள செம்மைக்கு குளிர்ச்சி என்றொரு பொருளும் உண்டு. இந்த குளுமை அருளாகிய குளுமை, அறமாகிய குளுமை, ஈதல் இசைப்பட வாழ்தலாகிய குளுமை, செல்விருந்தோம்பி வரவிருந்து பார்த்திருக்கும் குளுமை. கொங்கு நாட்டின் சிறப்பை பற்றி சொல்லும்போது சொல்லுவார்கள், குடிக்க தண்ணீர் கேட்டால் குவளையில் பால் தருவோம், படுக்க பாய் கேட்டால் பஞ்சனை மெத்தை தருவோம். இப்படி கொடைத்தன்மைகளும் தேசியமும் காங்கிரஸ் மீது ஈடுபாடும் கொண்ட மதிப்பிற்குரிய பழனி கவுண்டர் ஐயா அவர்களுக்கும் துணைவியார் செல்லம்மாள் அவர்களுக்கும் மகனாய் வந்து பிறந்தவர்தான் அமரர் நாச்சிமுத்து கவுண்டர் அவர்கள். வழி வழி வந்த மரபுகளோடு பெருமை கொண்ட குடி குலம் அமைந்ததில் வாழ்க்கை வளர்முகம் நோக்கிச் சென்றது. தன் குல தெய்வமான அகத்தீஸ்வரனையும் தெய்வமான நாட்டராயனையும் வேண்டி வழிபட்டு மனம் கசிந்து உருகி மகப்பேருக்காகவே வேண்டிக் கொண்ட போதுதான் நிலத்தில் துளிர்விட்டன. ஆசைக்கு ஒரு மகன், அன்புக்கு 3 பெண்கள் பிறந்தனர். நந்தவனம் கண் திறந்து 4 வகை பூவெடுத்து பூசை செய்யும் புண்ணியனார் மகன் பிறந்தார். 9/11/1902 ஆண்டு குழந்தை நாச்சிமுத்து செல்ல மகனாக அவதரித்தார். நீலமிகில் வாகனனோ, வெற்றி வேலாயுதனோ, கோல மிகுந்த கோடி கொடி படைத்த சேவகனோ, வேர்கள் நனைந்தால்தான் கிளைகள் இலைகள் செழிக்கும், ஆணிவேர் பலமாக இருந்தால்தான் மரம் நிமிர்ந்து நிற்கும். பழனி கவுண்டர் அவர்கள் ஆணி வேராக அன்பையும் பண்பையும் தேசபக்தியையும் தன் குடும்பத்தில் விதைத்தவர்கள். இந்த குடும்பத்தில் உதித்தவர்தான் ஐயா நாச்சிமுத்து கவுண்டர் அவர்கள். இந்த விதைதான் சக்தி. அதுதான் சக்தியின் பல்வேறு கிளைகளாக பரவி தொழில்துறையில் வலம் வருகிறது. இந்த சக்தியின் அஸ்திவாரம்தான் ஐயா நாச்சிமுத்து கவுண்டர் அவர்கள். குறு குருவென்று நடந்து இருகை நீட்டி மழலை மொழி பேசிய குழந்தை நாச்சிமுத்து அதோ பின் குடுமி சின்னச் செடை நெற்றியில் திருநீர் அணிந்து பள்ளி செல்கிறான். ஹரிவோம், குரு வாழ்க, குருவே துணை என்று வணங்கி பாடம் பயில்கிறான். 1908 பொள்ளாச்சியில் இருந்த பழைய மாரியம்மன் கோவில் முன் மண்டபத்தில் சுப்பையா பிள்ளை நடத்தி வந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப கல்வி பயிலத் தொடங்கினான் சிறுவன் நாச்சிமுத்து. ஆனால் தொழில்துறையில் முத்திரை பதிக்க வேண்டும் என்பதால் தானோ என்னவோ சிறுவன் நாச்சிமுத்துவுக்கு கல்வியில் அதிக ஈடுபாடு இல்லாமல் போனது. காரணம், தன் தந்தை பார்த்து வந்த விவசாயத்தில் தன் வியர்வையும் சிந்த சிறுவன் நாச்சிமுத்து விரும்பினான். வெற்றிக்கு 3 காரணங்கள் உண்டு. தேடல், முயற்சி, வெற்றி என்பார்கள். இந்த 3 காரணங்களையும் சிறுவன் நாச்சிமுத்து பள்ளியில் பயிலாமலே தன் வாழ்க்கை அனுபவத்தில் பயின்றவன். நாச்சிமுத்து கவுண்டரின் தந்தை பழனி கவுண்டர் கோவை பொள்ளாச்சி பழனிக்கு குதிரை வண்டி போக்குவரத்து நடத்தி வந்தார். இதில் கிடைத்த வருவாயில் பொள்ளாச்சி வடபகுதி நிலத்தை கவுண்டர் அவர்கள் வாங்கினார்கள். இது பாப்பங்காடு எனப்படும். இந்த குதிரை வண்டி போக்குவரத்தை கெடிவண்டி என்பார்கள். தபால் கூட குதிரை வண்டியில் தான் போகும். தபால் வண்டியை மெயில் வண்டி என்பார்கள். கோவை செல்லும் போது உடுமலை,
மடத்துக்குளம் போன்ற இடங்களில் குதிரையை மாற்றிக்கொள்வார்கள். விவசாயத்தையும் கெடுவண்டியில் போக்குவரத்தையும் கவனித்த பழனிக்கவுண்டர் மகனின் விருப்பத்திற்கு ஏற்ப விவசாயத்தை பார்த்து கொள்ளும் பொறுப்பை மகனிடம் விட்டுவிட்டார். ஏறத்தாழ 10 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்த அந்த இடத்தில் பண்ணையத்தை வாலிபன் நாச்சிமுத்து கவனித்துக் கொண்டான். அதே சமயம் அப்பாவின் கெடிவண்டி போக்குவரத்தின் காரணமாக குதிரைகளுடன் பழகும் வாய்ப்பு கிடைத்தது. தன் அன்பு மகனுக்கு செல்லம்மாள் அவர்கள் உறுதுணையாக உதவி புரிந்தார். பண்ணையம் பார்த்த அந்த பூமிதான் பொள்ளாச்சி கோவை சாலையில் உள்ள மகாலிங்கபுரமாக இன்றும் உள்ளது. அன்பு மகனின் கருவிழி மூடும் வரை தன் இருவிழி மூடாமல் காத்திருப்பவள் அல்லவா தாய். விவசாயம் செய்து மாடுகளுடன் பழக்கப்பட்ட சிறுவன் இன்று இதோ குதிரைகளுடன் பழகுகிறான். குதிரை ஏற்றம், குதிரைகளின் குணங்கள், பழகும் தன்மை என்று பலவாறாக வித்தைகளை விரல் நுனியில் வைத்திருந்தான். அப்போதுதான் சப் இன்ஸ்பெக்டராக பொள்ளாச்சியில் பிச்சைமணி ஐயர் என்பவர் இருந்தார். ஏக தடபுடல்கள், பந்தாக்கள், குதிரை மீது சவாரி செய்தபடி வீதிகளில் ரோந்து வருவார். ரவுடிகளை அடக்குவதில் வல்லவர். ஒருமுறை பிச்சைமணி ஐயர் ஒரு பாராசாரி குதிரையை வாங்கினார். முரட்டு குதிரை, சண்டித்தனம் செய்யும் குதிரை. ஐயரால் அதை வசப்படுத்த முடியவில்லை. ஆனால் செய்தி அறிந்த வாலிபன் நாச்சிமுத்து சப் இன்ஸ்பெக்டரை தேடிப்போனான். தன்னால் அந்த முரட்டு குதிரையை அடக்க முடியும் என்றான். ஆரம்பத்தில் அலட்சியம் காட்டிய ஐயர் அந்த வாலிபனின் தன்னம்பிக்கையை பார்த்து அந்த முரட்டு குதிரையை அடக்கும் பொறுப்பை அந்த வாலிபனிடம் ஒப்படைத்தார். 3 நாட்கள் நாச்சிமுத்துவின் சாகசத்தால், பயிற்சியால் அந்த குதிரை வசப்பட்டது. முரட்டு குதிரையை அடக்கி குதிரை மீது பவனி வந்த வாலிபன் நாச்சிமுத்துவை கண்டு அந்த சப் இன்ஸ்பெக்டர் வியந்தார். இது நாச்சிமுத்துவின் வெற்றியின் அஸ்திவாரம். வாழ்க்கை என்பது சந்தர்ப்பங்கள் அல்ல, சவால்கள். வாழ்க்கை என்பது வாய்ப்புகள் மட்டுமல்ல, சரியாக தேர்ந்தெடுத்தல். வெற்றிகள் விபத்துக்கள் அல்ல, சாதனையின் பரிமாணங்கள். ஆரோகணத்தில் சிரிப்பும் அவரோகணத்தில் அழுகையுமான வாழ்வில் வெற்றி வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த தெரிந்தவனே வாழ்க்கை கீதம் இசைத்து வெற்றியின் தாளம் பிசகாமல் வெற்றி பாமாலை சூட்டிக்கொள்கிறான். பொள்ளாச்சியில் வியாழந்தோறும் கூடும் சந்தை மிக பிரபலமானது. சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து மக்கள் கூட்டம் புதனன்றே சாரி சாரியாக கூட ஆரம்பித்துவிடும். இந்த சந்தைக்கு பார வண்டிகள் ஓட்டி வருவதும் போவதுமான நூற்றுக்கணக்கான வண்டிக்காரர்களுக்கு இது ஒரு ஜீவன தொழில். இது மட்டுமல்ல, பொள்ளாச்சி தாண்டி வால்பாறை, அதற்கு பக்கத்தில் உள்ள இதர ஊர்களுக்கும் அன்றாட தேவைப் பொருட்கள் மாட்டு வண்டியில் தான் அனுப்பப்பட்டு வந்தன. இளைஞன் நாச்சிமுத்துவின் சிந்தனைகள் தொழில் துறையில் சுற்றி வந்தன. விவசாயம் ஒரு புறமும், அத்துடன் வண்டி போக்குவரத்தும் நடத்தினால் உபரி வருமானம் வருமே. வேலையில்லாத சமயங்களில் விவசாயிகள் கூட தம்மிடம் உள்ள மாடுகளை வேறு வேலைக்கு பயன்படுத்துவார்களே, அதேபோல் செய்தால் என்ன? இந்த எண்ணத்தின் வெளிப்பாடுதான் வால்பாறை செல்லும் பாதையில் அதோ அதோ நாச்சிமுத்து நடத்திய சரக்கு வண்டியின் போக்குவரத்து ஆரம்பமாகிவிட்டது. இனி இந்த வெற்றி பயணம் நிற்காது. குண்டும் குழியும் மேடும் பள்ளமும் நிறைந்த பயங்கர பாதையில் அதோ இளைஞன் நாச்சிமுத்துவின் பயணம் தொடர்கிறது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாடினானே பாரதி. அவன் இந்த வால்பாறை பகுதிக்கு வந்திருப்பானோ? அடடா, சுற்றிலும் எத்தனை எத்தனை இயற்கை அழகுகள், தன்னை பூக்களால் அலங்கரித்து கொள்ளும் நந்தவன செடிகள். தோட்ட அதிபர்களாக இருந்த ஆங்கில துறைமார்களுக்கு தமிழ் தெரியாது. இளைஞன் நாச்சிமுத்துவுக்கு அவ்வளவாக ஆங்கிலம் வராது. இருப்பினும் அவர்களுடன் பேசி பழகி நாச்சிமுத்து ஆங்கிலத்தில் சரளமாக பேச ஆரம்பித்தான். ஆங்கிலேயர்களிடமிருந்து ஆங்கிலம் மட்டும் கற்கவில்லை, அவர்களின் மிக நல்ல குணங்கள், நேரம் தவறாமை, நேர்மை, வேலையில் அக்கறை, உழைப்பு போன்ற பல குணநல பண்புகளை கற்றுக்கொண்டான் இளைஞன் நாச்சிமுத்து. செல்ல பிள்ளையாக வளர்ந்த பையன்
வாழ்வில் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றும் ரசவாத வித்தையை கற்றிருந்தான். வானத்திலிருந்து விழுகின்ற மழைத்துளிகள் அத்தனையுமே முத்தாகி விடுவதில்லை. வில்லை முறித்தவர்கள் எல்லாம் சீதாராமனாகி விடுவதில்லை. ஆனால் நாச்சிமுத்து நல்ல முத்து, ஆணிமுத்தாக வெற்றியின் பாதையில் தொழிற்துறையில் அடியெடுத்து வைத்தான். வால்பாறைக்கு சரக்கு ஏற்றி செல்ல ஆரம்பித்த வண்டி பயணம் வாழ்க்கை பயணத்தின் வெற்றி பாதையில் செல்ல ஆரம்பித்தது. அந்த காலத்தில் பாந்து கட்டுதல் என்று ஒரு வழக்கம் உண்டு. வண்டியின் பாரத்திற்கு ஏற்ப டயர் போட்ட வண்டிகளில் ஒரு ஜோடி காளைகளுக்கு பதிலாக 2 ஜோடி 3 ஜோடி மாடுகளை பூட்டியும் அனுப்புவார்கள். இப்படி அதிக பாரத்தை சுமந்து செல்லும் வண்டிகள் மலைக்கு போய் சேர 2-3 நாட்கள் கூட ஆகிவிடும். செங்கண்ணர் குலத்தில் உதித்த தங்க மகன், வேளாளர் சாதிக்கு ஏற்ப விவசாயம் செய்து பழக்கப்பட்ட ஒரு விவசாயி அரபு நாட்டு வர்த்தகத்தின் மூலம் குதிரைகள் பயன்படுத்த ஆரம்பித்த ஒரு புது யுகத்தை சந்தித்தான். அதன்பின் தொழிற்துறை மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த இந்த வேளையில்தான் விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக போக்குவரத்து, செய்தி போக்குவரத்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் அற்புதங்களை இளைஞன் நாச்சிமுத்து கவனமாக பார்த்தான். முதலில் காரில் பயணம் செய்ய பொம்மை பயணிகளை அனுப்பி வைத்தார்களாம். 1916ஆம் ஆண்டு அமெரிக்காவில் கார் ஓடியது. 1920ஆம் ஆண்டு கடைசியில் பஸ் வந்து நின்றபோது கோவையிலிருந்து மேற்கே ஆலந்துறை கிராமத்து மக்கள் அந்த வண்டியையும் டிரைவரையும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். பஸ் டிரைவர் குப்புசாமி நாட்டுப்புற பாடல்களின் நாயகனாகிவிட்டார். மோட்டாறு வண்டி ஓட்டும் குப்புசாமி, நாட்டாரே வந்து பாருங்கோ இது நல்ல சாமி. கல்லிடை குறிச்சியை சார்ந்த பொள்ளாச்சி நடேசன் அன்கோ அந்த நாட்களில் வால்பாறையில் செயல்பட்டு வந்த வர்த்தக நிறுவனம். எஸ்டேட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு தேவையான பொருட்களை சப்ளை செய்த கம்பெனி அது. இந்த சூழ்நிலையில் இனி மாட்டையும் குதிரையையும் நம்புவதில் பயனில்லை என்பதை இளைஞன் நாச்சிமுத்து உணர்ந்தான். அதோ ஒரு பஸ்ஸின் ஹெட்லைட் வெளிச்சம். ஏபிடி என்ற பஸ் ஸ்தாபனம் தோன்ற காரணமான தன்னம்பிக்கை வெளிச்சம். இந்த ஒலி பஸ் ஹார்ன் ஒலி மட்டுமல்ல, இளைஞன் நாச்சிமுத்துவின் வெற்றி விழாவிற்காக ஒலிக்கப்பட்ட சங்கநாதம். ஒரு கிராமத்து இளைஞன் விவசாயி விஞ்ஞானியாக மாறிய காலகட்டத்திற்கு கட்டியம் கூறும் ஒலி. ஒரு புதிய 1927ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் ஐயா அவர்களிடம் 4 பஸ்கள் இருந்தன. அதன் பின் 1931ஆம் ஆண்டு ஏபிடியில் 14 பஸ்களாக இது வளர்ந்தது. வளர்ச்சியின் உச்சக்கட்டமாக 1940இல் 100 பஸ்களும் லாரிகளும் ஏபிடியின் பெயரில் இயங்கின. ஏபிடி கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட போது இதன் மூலதனம் 19,000 ரூபாய் மட்டுமே. இதன் நிர்வாக இயக்குனர் திரு நாச்சிமுத்து ஐயா அவர்கள். இந்த நிர்வாகத்தின் சேர்மன் திரு ஆறுமுக கவுண்டர் மற்றும் திரு அவினாசிலிங்கம் செட்டியார் ஆகியோர். 1934ஆம் ஆண்டு கவுண்டர் ஐயா அவர்களிடம் ஒரு ஃபோர்ட் கார் இருந்தது. அதில்தான் அவர் பயணம் செய்வது வழக்கம். ஆனால் அந்த காரின் தொழில்நுட்பத்தில் குறை கண்ட ஐயா அது பற்றி ஃபோர்ட் கம்பெனிக்கே எழுதினார். அடுத்த மாடல் வரும்போது இந்த குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்று ஃபோர்ட் கம்பெனியே வியந்து பாராட்டும்படி எழுதியிருந்தார். இது அவர் தொழில்நுட்பத்திலும் பெற்ற தேர்ச்சி. 1937இல் உடுமலை யூபிஎஸ் கம்பெனி ஏபிடியுடனுமா தொலைநோக்குடன் செயல்பட வேண்டிய செயல் என்ன தெரியுமா? ஒரு தொழிற்பேட்டையில் அந்த தொழிலை சார்ந்த உப தொழில்கள் அருகருகே பரவும் என்பது பொருளாதாரத்தின் விதி. இதை படிக்காமலே அனுபவத்தால் உணர்ந்து கொண்ட ஐயா அவர்கள் பஸ் கட்டுமான பணி, பெட்ரோல் சப்ளை, டயர்களை புதுப்பித்தல், இப்படி பஸ் தொழில் சம்பந்தப்பட்ட அத்தனை உப தொழில்களின் மீதும் கவனம் செலுத்தினார். கார் பேட்டரிகளுக்கு தேவையான டிஸ்டில் வாட்டர் கூட ஏபிடியே தயாரித்தது. இந்த நிறுவனத்தை நல்ல முறையில் ஆரம்பித்து வைத்த ஐயா அவர்கள் இதன் வெற்றிக்காக அல்லும் பகலும் பாடுபட்டார். முதலாளி என்பவன் ஏசி அறையில் முடங்கி கிடப்பவன் அல்ல. முதலாளி தூங்கிவிட்டால் தொழிலாளியும் உறங்கிவிடுவான், வியாபாரமும் படுத்துவிடும். இதை உணர்ந்த ஐயா அவர்கள் தன் நிறுவனத்தில் தொழிலாளர்களில் ஒருவராகி பணிபுரிந்தார். தொழிற்பேட்டையில் பணிமனையில் ஒரு சிறு தவறு நேர்ந்தாலும் அதை உடனுக்குடன் கவனித்து ஆவண செய்வார்.
தொழிலாளர்களுக்கு நேரத்தின் அருமையையும் சிக்கனத்தையும் கற்றுத்தந்தார். தொழிலாளர்களின் கவனக்குறைவை சுட்டிக்காட்டிய அதே நேரம் அவர்களின் குடும்ப நலனிலும் அக்கறை காட்டினார். தொழிலாளர்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்கிற கணக்கு கூட ஐயா அவர்களுக்கு தெரியும். ஹரிஜன தொழிலாளர்களுக்கும் இந்து தொழிலாளர்களுக்கும் ஒரே பாத்திரத்தில் குடிநீர் வைத்து குடிக்கச் செய்தார். பொங்கல் விழா, மாட்டுப் பொங்கல் போன்ற தமிழர் பண்டிகைகளில் கிராமத்தில் மாட்டுப் பொங்கலை பட்டிப் பொங்கல் என்பார்கள். தம் கழனியில் அனைவரையும் அழைத்து தன் குடும்பத்துடன் விழா கொண்டாடுவார். அனைவருக்கும் விருந்து படைத்து தானும் உண்டு மற்றவர்களையும் மகிழ்விப்பார். இந்த பொங்கல் பண்டிகை தமிழர் பண்டிகையில் ஏபிடியும் அத்தனை பணியாளர்களும் ஒன்றாக கூடி பொங்கலிட்டு மகிழ்வார்கள். 1945 சென்னை பொறியியற் கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்து வந்த தன் மகன் மகாலிங்கத்திற்கு கவுண்டர் நினைத்திருந்தால் தன் சொந்த நிறுவனத்தில் பெரிய பதவி தந்திருக்கலாம். ஆனால் கவுண்டர் அவ்வாறு செய்யவில்லை. தன் மகனை ரூபாய் 500 சம்பளத்தில் தன் கம்பெனியில் ஊழியராக நியமித்தார். இந்த பயிற்சி இளைஞன் மகாலிங்கத்திற்கு பல முறையிலும் உதவி புரிந்தது. பட்டுப்புழு கூட்டுப்புழுவாக தவமிருந்து பொற்சிறகு பெற்று வண்ணத்து பூச்சியாக மாறுவது போல் இந்த பயிற்சி தவம் எல்லாம் அருட்செல்வராக பின் அவதாரம் எடுக்க பெரிதும் உதவியது. ஐயா அவர்களின் ஆன்மீக சிந்தனை அருட்செல்வரை ஆன்மீகச் செம்மலாக மாற்றியது. தன் உறவினரான திரு சி. சுப்பிரமணியம் அவர்களின் மூலமாக அரசியல் சிந்தனைகள் உருவாகின. சுதந்திர போராட்டம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போர் சூழ்ந்திருந்த அந்த வேளையில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுவோர்க்கு கடுமையான தண்டனை என்றிருந்த அந்த காலகட்டத்தில், சுதந்திர தீ சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நாச்சிமுத்து ஐயா அவர்கள் தைரியமாக செயல்பட்டு காங்கிரஸ்காரர்களுக்கு உதவினார். அரசாங்கத்தால் தேடப்பட்ட திரு ராமசாமி, திருவேங்கடம் ஆகியவர்கள் கவுண்டர் அவர்களின் உதவியால் தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் தலைமறைவாக இருந்தார்கள். நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் தேசபக்தியும் கவுண்டர் ஐயாவின் இரத்தத்தோடு ஊறின. இப்படித்தான் ஐயா அவர்கள் தேசிய இயக்கத்தின் பால் மெல்ல மெல்ல ஈர்க்கப்பட்டார்கள். ஆங்கில அரசுக்கு எதிரான காலகட்டத்தில் மாகாண கமிட்டி, மாவட்ட கமிட்டிகளின் இரகசிய சுற்றறிக்கைகளையும் பிரசுரங்களையும் தமது ஏபிடி போக்குவரத்து மூலமாக இரகசியமாக அனுப்பி வைத்தார்கள். ராஜ துரோகம், கடுமையான நடவடிக்கை. ஆனால் கவுண்டர் அவர்கள் கவலைப்படவில்லை. தேசிய விடுதலையின் விதை ஊன்றப்பட்டது. ஒரு விவசாயி தொழில் அதிபராக மாறி இப்போது தேசிய தலைவராக உயர்ந்து ஒரு அற்புதம் ஐயா அவர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்தது. திருப்பூரில் கொடிக்காத்த குமரன் ஆங்கிலேயர்களால் அடிபட்டு உயிர் துறந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. அரசாங்கம் 144 தடை உத்தரவு போட்டது. அந்த தடையை மீற காங்கிரசின் மேலிடம் உத்தரவு போட்டபோது பலர் சிறை சென்றனர். அப்போது வால்பாறை சப் இன்ஸ்பெக்டராக கார்லசன் இருந்தார். இவர் பொள்ளாச்சியில் சிறப்பு பணிக்காக வந்தபோது கார்லசனிடம் ஐயா அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். பிடிபட்ட தேசபக்தர்களை அடித்து உதைத்து கொடுமைப்படுத்தக்கூடாது என்பதுதான் அந்த வேண்டுகோள். இப்படி தேசபக்தியின் பல கட்டங்களில் பலருக்கும் பலவிதமாக உதவியவர் நாச்சிமுத்து ஐயா அவர்கள். காந்திஜி காட்டிய அஹிம்சா வழி, வள்ளுவர் காட்டிய அறவழி, வள்ளலார் காட்டிய சமரச வழி, இந்த 3 வழிகளையும் தம் வாழ்வில் கடைபிடித்தவர் நாச்சிமுத்து ஐயா அவர்கள். 1932 1935 வரை பொள்ளாச்சி நகரசபை தலைவராக நாச்சிமுத்து ஐயா அவர்கள் பதவியேற்றதால் அந்த பதவிக்கு பெருமையும் உயர்வும் ஏற்பட்டது. பேரூராட்சியாக இருந்த பொள்ளாச்சி நகராட்சியாக மாறியது இப்போதுதான். முதலில் பைக்காரா மின்சாரம் வந்ததும் ஐயா அவர்களின் முயற்சியால் தான். இப்படி தான் எடுத்த அத்துணை முயற்சிகளுக்கும் ஐயா அவர்கள் ஒளியேற்றினார்கள். 1937ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் பொள்ளாச்சிக்கு வருகை தந்தபோது நகராட்சி சார்பில் மிகப்பெரிய வரவேற்பு தரப்பட்டது ஐயா அவர்களின் முயற்சியால் தான். ஐயா அவர்கள் நகராட்சி தலைவராக இருந்தபோது கட்டுமான பணி பற்றி விடப்பட்ட ஒரு அறிக்கையும் அதன் ஷரத்துகளையும் இன்று கட்டிடக்கலை நிபுணர்கள் பின்பற்றினால் குடியிருப்புகள் இடிந்துவிடும் அவலம் நேராது.
பொள்ளாச்சி நகராட்சி உயர்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிட திறப்பு விழாவிற்காக ஐயா அவர்கள் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருந்த நேரம் அது. அன்றைய கவர்னராக இருந்த மேதகு ஸ்ரீ பிரகாசம் அவர்கள் விழாவின் சிறப்பு விருந்தினர். அந்த விழா ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்த ஐயா அவர்கள் மழையில் நனைந்து விட்டார்கள். ஏற்கனவே நலிந்த உடம்பு, முதுகு வலியும் இரத்த கொதிப்பும் தம் விஸ்வரூபம் காட்ட தக்க தருணம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் அது. காலன் பாசக்கயிற்றுடன் பார்த்திருந்த நேரம். பாரிச வாயு தாக்கி முக ஜன்னி வந்து நம் வரலாற்று நாயகர் திரு நாச்சிமுத்து கவுண்டர் ஐயா அவர்களை படுக்கையில் எல்லாம் அகச் சேர்ந்து கிடத்திவிட்டன. 1954 ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி நாச்சிமுத்து கவுண்டர் ஐயா அவர்களின் பூத உடல் மறைந்தது. உற்றாரும் உறவினரும் கதறி அழ, நண்பர்களும் நல்லவர்களும் பொங்கி அழ, ஏபிடியின் அத்தனை பணியாளர்களும் கதறி துடிக்க ஐயா அவர்கள் அமரத்துவம் பெற்றார்கள். அள்ளி கொடுத்த வள்ளல் நிரந்தர பள்ளி கொண்டார்கள். இது மரணம் அல்ல, புதிய சித்தாந்தத்தின் புதிய தோற்றம், புதிய ஜனனம். மரணம் இங்கு தோற்று போனது. மரணத்தால் ஐயா நாச்சிமுத்து கவுண்டர் அவர்களின் பெயரை அழிக்க முடியவில்லை. கடைசி வரை ஒரு உழைப்பாளியாக வாழ்ந்தவர் ஐயா அவர்கள். தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் ஐயா அவர்கள். ஏழைகளுக்கு கடனுதவி, படிப்பற்ற மக்களுக்கு கல்வி உதவி, வேலையற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு, இப்படி பல துறைகளிலும் ஒரு அரசாங்கத்திற்கு இணையாக பல உதவிகளை தனி மனிதராக இருந்து சாதித்திருக்கிறார்கள் கவுண்டர் ஐயா அவர்கள். சக்தி சுகர்ஸ், சக்தி ஃபைனான்ஸ், ஏபிடி இண்டஸ்ட்ரீஸ், சக்தி செயற்கை வைர தொழிற்சாலை, ஏபிடி பார்சல் சர்வீஸ், நாச்சிமுத்து பாலிடெக்னிக், என்ஜிஎம் கல்லூரி, இப்படி பல நிறுவனங்களுக்கு வித்திட்டார். இவர் தம் பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். எத்தனை எத்தனை நிறுவனங்கள், எத்தனை எத்தனை கல்வி ஸ்தாபனங்கள், அத்தனைக்கும் வித்திட்டவர் நாச்சிமுத்து ஐயா அவர்கள். ஐயா அவர்களின் ஜீவிதம் ஒரு வேள்வி. ஐயா அவர்கள் நடமாடும் ஒரு பண்பாட்டு கலாச்சார கழகம். வாழ்க்கையினும் பாதையில் தம் உழைப்பால் வெற்றி முத்திரைகளை பதித்த தங்கத் தமிழர்தான் அமரர் திரு நாச்சிமுத்து கவுண்டர் அவர்கள். கொங்குமணிகள் உரை சித்திர தொடரில் இன்று இடம்பெற்றது நாச்சிமுத்து கவுண்டர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. எழுதியவர் எழுத்தாளர் விமலா ரமணி அவர்கள்.